இது புதுச்சேரியில் ஒரு சிறப்பு இருக்குல்ல, அது புதுச்சேரியின் புதல்வன் அவன். நீ சேரின்னு அது ஒரு இழி சொல்ல நினைக்கிற. சேர்ந்து வாழ்கிற மக்கள், சேர்ந்து வாழ்கிற இடம், சேர்ந்து சேரு சேரி. குப்பம்னா குவிந்து, காட்டு குப்பம்னா அது என்ன குப்பம் அப்படின்னு. எப்படி இல்லைடா, மக்கள் கூடி குவிந்து வாழ்கிறதுக்கு இடத்துக்கு பேர் குப்பம்ன்ற பேர். அதனால இனிமேல் நாங்கள்லாம் பாண்டிச்சேரி, புதுச்சேரி, நாங்கள்லாம் காட்டு குப்பம், மேட்டு குப்பம், திம்ரா சொல்லு. அதனால எல்லாவற்றையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லிட்டு போனால் அது விடிய விடிய இருக்கும். அவ்வளோ பிரச்சனையை தந்திருக்காங்க. நாங்கள் யார்? உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, அதை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். உங்கள் பிரச்சனை என்னம்மா? இவங்க இப்போ மக்கள் குறை என்ன, மக்கள்கிட்ட கனவு என்னன்னு கேட்குறது. ஒரே கனவு தான், உங்களை ஒழிக்கிறது தான். எங்கள் கனவே ஒரே கனவு தான்டா, உங்களை எல்லாம் ஒழிச்சிடுறதா. எப்படி கனவு என்னவா? இருங்க, இப்போ தான் நீங்கள் கொடுத்த காசில் 2 கட்டிங்க போயிட்டு படுக்கிறேன், கனவு வருதான்னு பார்க்குறேன்னு சொல்லுவோம். எங்கள் கருப்பில் போட்டாங்கல்ல, கருப்பில் என் தம்பி மதுரை முத்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கான், உட்காந்துருக்கும்போது, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பீங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னு தான் இந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு இடுப்புலேருந்து ஒரு குவார்ட்டர் எடுத்துருவாப்புல. அது மாதிரி இவங்க மது ஒழிக்கிறது எப்படின்னா, குடிச்சே ஒழிச்சு போடுறது. மது ஒழிப்பு மாநாடுன்னு போட்டால் கூட்டம் கூட்டமாக உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மது ஒழிக்கிற மாநாடுங்க, மதுவை குடிச்சு ஒழிக்கிறாங்க. ஒரு புது முயற்சி, புது விதமான முயற்சி தான். வேலையிலிருந்து நம்மளை வெளியேற்றினதுனால அந்த வேலைக்கான தேவை அப்படியே இருக்குது. அதனால வெளி மாநிலத்தவனை நிறைச்சிடறான். இங்கே என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே நம்ம இமயவரை பரவி இருந்த இனக்கூட்டம் குறுகி 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 ஒரு காலடியில் சுருங்கி நிற்கிறோம். இப்போ இந்த நிலத்துக்குள்ளே அவன் வந்துட்டான்னா, இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரமாக அவன்கிட்ட போயிடுச்சுன்னா, நம்ம நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமைகள் ஆயிடுவோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நம்ம உழைப்பில் ஈடுபடணும். மனித அறிவாற்றல், மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். இதான் அடிப்படை. ஒரு அறிவு சமூகம் அப்படிதான் சிந்திக்கும். இப்போ வட இந்திய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் பல பேர் தமிழ்நாட்டு, புதுச்சேரி, கேரளா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வடகிழக்கு மாநிலங்கள் போல் நாங்கள்லாம் திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர் போனால் உள்நுழைவு அனுமதி பெறுகிறோம். வீசா எடுக்கிறோம்ல, அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட். அப்படி இங்கே புதுச்சேரிக்கு, தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு உள்நுழைவு அனுமதி. யார் உன்னை கூட்டிகிட்டு வந்தது? என்ன வேலைக்கு வந்திருக்க? எங்கே தங்குவ? உன்னுடைய அடையாள அட்டை எது? எவ்வளோ நாள் இங்கே இருப்ப? வா, வேலை செய்ய, சம்பளத்தை வாங்க, போயிரு. ஆனால் வாக்குரிமை கிடையாது. வாக்குரிமை கொடுத்தால் இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நான் அடிமையாயிருவேன், நிலமற்ற அரசியல் அதிகாரமற்ற அடிமையாயிருவேன். கண்ணு முன்னாடி என் தாய் நிலத்தை இழந்து நாங்கள் நிலமற்ற ஏதிலியர்களாக அடித்து விரட்டப்பட்டோம் ஈழதாயகத்தில். அந்த நிலை இன்னும் ஒரு முறை என் இன சொந்தங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைவு அனுமதி கொடுக்கணுங்கிறோம். நாங்கள் வந்தால் கொடுப்போம்.